ஹாய்ங்க. இந்த வீடியோ வந்து காலபைரவர் கோயிலுக்கு போனப்ப எடுத்தது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல அவல்பூந்துறை அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இருக்கு. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த காலபைரவர் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட ஒரு உக்கிரமான வடிவம்னு சொல்லுவான். இது வந்து காலம், அதுக்கப்புறம் தர்மத்தின் காவலர் அப்படின்னு சொல்லி நம்மளோட மரபுல வந்து சொல்றாங்க. இந்த காலபைரவருக்கு முக்கியமான நாள் வந்து பார்த்திங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, கெட்ட சக்தி, கண் திருஷ்டி இருக்காது. அ தடையெல்லாம் நீங்கி நல்ல காரியம்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதேபோல் இந்த தேங்காய்ல எண்ணெய் ஊற்றி அதை விளக்கு மேலே வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, கண் திருஷ்டிலாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்புறம் விளக்குல வந்து சிவப்பு துணிய வச்சு அத வந்து நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா, நம்மளோட கடன்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தான். நாங்க நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். முக்கியமா இந்த கோயில வந்துட்டு தென்காசி அ தென்னக காசின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த கோயில் இருக்கிற இடத்துல வந்து அனுமன் நதி ஓடுறதும், கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு சுடுகாடு இருக்கிறதும் வந்து காசியினோட அமைப்பு ஒத்து போறதுனால, இது வந்து தென்னக காசின்னு சொல்றாங்க. அது இல்லாம இங்க இருக்க பைரவ சிலை வந்துட்டு 39 அடி உயரம் இருக்குது. ஸோ இதுக்குள்ள இருக்க இந்த கோயிலுக்குள்ள வந்து 64 பைரவர்களோட சிலை இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ஒரு உண்மை. முக்கியமாங்க இதுக்குள்ள இருக்க இந்த பஞ்சலோக ஆகர்ஷண பைரவர் சிலை வந்துட்டு 650 கிலோ எடை இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா தேய்பிறை அஷ்டமிக்கு இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தடை, அதுக்கப்புறம் உங்களோட மனபயம், தொழில், அப்புறம் பொருளாதார முன்னேற்றம், நெகட்டிவிட்டி, எதிர்மறை சக்தியிலேருந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அது நமக்கே தெரியும். இது வந்து நான் செகண்ட் டைம் இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என் பையன் மட்டும்தான் இருந்தான். செகண்ட் டைம் நான் என் பொண்ணோடயே சேர்ந்து போயிருக்கேன். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். எனக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம்.